தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த தொண்டர்கள் சந்திப்பு ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் நடைபெறவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈரோட்டிலும் அந்த கட்சியின் சார்பாக நடைபெறக்கூடிய சந்திப்பிற்கான அனுமதி கேட்டு காத்து கொண்டிருப்பதாக கூட ஒரு தகவல். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்திருப்பதாக கூட தகவல்கள் உலாவ தொடங்கியுள்ளன. இப்படியான சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடு கரூர் பெரும் துயரத்திற்கு பிறகு தற்போது அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நடத்தினார்கள். தற்போது புதுச்சேரி, ஈரோடு என தமிழக வெற்றிக் கழகத்தின் களம் சுறுசுறுப்படைந்துள்ளதை நாம் அறிகிறோம். பேசலாம் திரு ஆரோக்கிய சதீஷோட. வணக்கம் திரு சதீஷ். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரியில் நடத்தக்கூடிய தொண்டர்களோட சந்திப்பு கூட்டம் 5000 பேருக்கு நமது அனுமதி கிடைத்திருப்பதாக ஒரு தகவல். அதற்கிடையில் ஈரோட்டிலும் நடைபெறக்கூடியதாக இருக்குது. 60-70,000 பேர் கூட இருக்கிறார்கள். அதற்கு அனுமதி கொடுக்கல, வேறு இடங்கள் பார்க்க சொல்லியிருப்பதாக தகவல் இன்னும் உறுதிப்படுத்தலை. எப்படி பார்க்கலாம்? கரூரோட பெருந்துயரம் சிபிஐயோட விசாரணை போய் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் நடத்தினார்கள் உள்ளரங்கு கூட்டமாக. ஆனால் இப்போது இது வெளியே நடத்தவிருக்கிறார்கள். ஆனால் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த விவகாரத்தில் தமிழக அரசோட அந்த எஸ்ஓபியோட இன்னும் சரியாக அதுக்கான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு அந்த தரப்பில் சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கலாம் சதீஷ்? இல்லை, இது இப்போ எல்லாருமே வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி இப்போ விஜய் எது உட்காந்தாலும் குத்தோம் நின்னாலும் குத்தோன்ற மாதிரி தான் இப்போ அரசியல்வாதிகள்னால் அவரை சுற்றி இது மேயறாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன எதுக்காக புதுச்சேரியில் அவருக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை, 5000 பேர்த்துக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த அரசுகள் யாருக்கு நல்ல ஃபேம் இருக்கோ அவங்கள ரொம்ப நாள் இங்கே கேம்பெயின் பண்ண விட மாட்டாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், மகாபந்த் கூட்டணின்னு சொல்லி பீகாரில் நடந்துச்சு. ஓகேங்களா? ராகுல் காந்தி எஸ்ஐஆர் வரைக்கும் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பிரச்சாரமே பண்ணல அப்படிங்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணா காங்கிரஸ் வலிமையாயிரும் அப்படின்றதுனால விட மாட்டாங்கன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இது எல்லா இடத்துலயும் நான் இப்ப விட மாட்டாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் சார்பா அனுமதி கொடுக்க மாட்டாங்களா? கூட்டணி கட்சிகளே சொல்றேன், கூட்டணி கட்சிகளே நான் சொல்றேன், மகாபந்த் கூட்டணியிலே சொல்றேன். ஓகேங்களா? அகிலேஷ் யாதவே ப்ரொமோட் பண்ண விட மாட்டாரு. ஏன்னா ராகுல் காந்திக்கு வர மாசு ஃபேம் இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் தான். இங்க ஒண்ணு இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி வரும்போது ஓகேங்களா, சும்மா ஸ்வீட் பேக்கெட் வாங்கிட்டு கொடுத்தா கூட அது பெரிய பேச்சு பண்ணல. இவங்க இவ்வளோ தூரம் போகிறாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன் ராகுல் காந்தி ஃபுல் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க? வை இஸ் நாட் கம்மிங்க, அதர்வைஸ் யூ ஆர் நாட் பர்மிட்டிங் ஹிம் டு கம்மா. அது அப்படியே தவிர்த்து போகிறது. இங்கே வேணாம், அங்கே வேணாம், இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை. இப்போ கூட்டணி கட்சியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தை சொல்கிறாங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ கம்யூனிஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு முன்னாள் தலைவர் கம்யூனிஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுனா இதுல பிக் பிரதரா இருக்கிற அதற்கான காரணங்கள் என்பது வேறு அல்லவா? அதோட இதை நம்ம தொடர்படுத்த முடியல. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வை தே ஆர் எல்லாத்தையும் வளர விடக்கூடாதுங்கிறது தான் ஒரே ஒரு எண்ணம். அதுல முதன்மையான காரணம் கூட இருக்கிறவனே வளர விடலன்னா ஓகே, டிவிக்கே டிஎம்கே இன்னும் சொல்ற ஆளுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்களா? எங்க உங்க சொந்த அண்ணன் தம்பிங்களே நீங்க வளர விட மாட்டீங்க. கூட்டணி கட்சிகளான அண்ணன் தம்பியா தானே பார்க்கணும். சொந்த அண்ணன் தம்பியே நீங்க வளர விட மாட்டீங்க. அப்படிங்கும் போது உங்க மாமா மச்சான் அவங்கள முறைச்சிக்கிட்டு இருக்கவன நீங்க வளர விட்டுருவீங்களா? இதுதான் இங்க நடக்குது இன்னைக்கு. ஏன்னா இவர் அங்கிள்னு கூப்பிட்டனால மாமா மச்சான்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த பார்வை தான் திமுக அடக்க அரசியலை தான் மேற்கொள்கிறாங்க. இது புதுச்சேரிக்கும் ஒத்தானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு விஜயோட மாஸ் பாப்புலாரிட்டி ஓகேங்களா, ரெங்கசாமி ஏன் எல்லாருமே விரும்பத்தக்க தலைவர் ஆனான்னு கேட்டிங்கன்னா, அவர் எமகால சல்லுன்னு வருவார். டவுன் டு எர்த். ஆமாம். ஓகேங்களா, டீ கடையில் உட்காந்து டீ குடிப்பார்.
ஓகேங்களா. இதுல இப்ப இந்த வயசுல கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் அதே எமகால தான் போய் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணார். அந்த மாதிரி ஒரு எளிய மக்களுக்கு தான் அவருக்கு கூட்டம். ஓகேங்களா. இப்ப அதே கூட்டம் அவரே நினைச்சு அவரே விஜயனை வச்சுக்கணும்னு நினைச்சா கூட ஓகேங்களா, விஜய் வந்து பாண்டிச்சேரியில் விட்டார் அப்படின்னா விஜய் பின்னாடி ஏகப்பட்ட மக்கள் போயிடுவாங்க. அந்த ஒரு அச்சம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். அது மீறி அனுமதி தந்திருக்காங்கல்ல, அது 5000 பேர்த்துக்கு, அதாவது 5000 பேர்த்துக்கு ஒரு உள்கூடாரத்தில் வந்து அனுமதி கொடுத்துருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதான் தொட்டும் தொடாமல் பேசுறது. ராகுல் காந்தி எப்படி 2 நாளைக்கு மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷோ பீஸ் சட்டம் காட்டிட்டு அவர் அனுப்பிச்சிடுறாங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். ஓகேங்களா. என்ஆர் வந்து விஜயோட ஏன்னா புசி ஆனந்தும் வந்து ஏற்கனவே என்ஆரோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்காங்க. ப்ராப்ளி அலையன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இங்கே காங்கிரஸ் இந்த பொதுவாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. தமிழகத்திலே வந்து கரூர், அப்புறம் காஞ்சிபுரம், இப்போ ஈரோடு நடைபெற போகிறது. தமிழகத்தில் நிறைய மாநிலங்கள் இருக்குது. தமிழகத்திற்கான தமிழக வெற்றி கழகம் தான் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு தான் அவரோட கோஷங்களை முன்வைத்து ஆரம்பித்திருக்கிறார். ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே பாண்டிச்சேரி எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அது வேறொரு மாநிலம் தான், வேறொரு கட்சி, வேறொரு முதலமைச்சர், வேறொரு துணை ஆளுநர் தான். புதுச்சேரி நகரத்துக்கான காரணம் என்ன புரியல? நீங்க புசியானந்தோட சொந்த ஊர் என்பதாலையா? இல்லை, அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் எலெக்ஷனே எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழக எலெக்ஷன் மட்டும் நான் பார்க்கல. ஓகேங்களா. தமிழக எலெக்ஷன் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நான் பார்க்குற கண்ணோட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஹவு தே காயின் விஜய், வை விஜய் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த காங்கிரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து கேரளாலையும் அவர் தேவைப்படுறாரு, பாண்டிச்சேரிலையும் தேவைப்படுறாரு. ஓகேங்களா. இங்க தமிழகத்துல கேரளால அவருக்கு ரசிகர் பட்டாளம் பாண்டிச்சேரியில குறைவா இருக்குங்கிறீங்களா? பாண்டிச்சேரியில குறைவா இருக்கு ரோட் ஷோ ரசிகர்கள். ஓகேங்களா. நீங்க ரசிகர்கள்னு நீங்க கட்சிக்காரங்க சொல்ற மாதிரி ரசிகர்கள்னு சொல்லுங்க. ரோட் ஷோ போனா என்ன ஆயிரும்? பெரும் கூட்டம் கூடும், இதாகும். இந்த மாஸ் கேதரிங்க எந்த அரசியல் கட்சியாச்சும் விரும்புவாங்களா? இன்னைக்கு காசு கொடுத்து கூப்பிடுற அரசியல் கட்சிகள் விஜய்க்கு தானா வர கூட்டத்தை பார்த்து அஞ்சுவார்களா மாட்டார்களா? பேசிக். ஓகேங்களா. அந்த அச்சம் மட்டுமே அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவர் எப்படி அந்த 5000 கூட்டத்துக்குள்ள போறாருன்னு எனக்கு தெரியல. ப்ராப்ளி 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லாம கொள்ளாம போய் அங்கேயே ரூம் போட்டு தங்குறாப்ல என்ன எதுன்னு தெரியல. பிகாஸ் அங்க போனாவே புதுச்சேரியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் கேட்க இல்ல புதுச்சேரியும் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு அங்கம் தான். இப்போ எப்படி செல்வ பெருந்தகை டிஎம்கேல ஒரு அங்கமா இருக்காரோ அதை தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அது ஒரு செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் செல்வ பெருந்தகைன்ற மாதிரி தான் புதுச்சேரி தமிழ்நாட்டோட ஒரு பிரிவு தான் புதுச்சேரி. அப்படி நம்ம வந்து ரொம்ப இல்ல நெருக்கமாக இருந்தால் கூட அது வேறு மாநிலம், வேறு முதலமைச்சர், வேறு துணை ஆளுநர். ஆமா. இன்னைக்கு விஜய் இங்க பாருங்க, இன்னைக்கு கூட்டணியோட சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி, இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தியோட பேசினதுல மெயின் டயலாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹி ஹாஸ் டு கேம்பெயின் ஃபார் பாண்டிச்சேரி அண்ட் கேரளா அப்படின்றதையும் வந்து கசிவா நமக்கு வெளியில் வருது. தட் இஸ் அ ட்ரூ இன்டென்ஷன். ஏன்னா அந்த இன்டென்ஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து அந்த பாண்டிச்சேரி கேம்பெயின் பின்னாலும் பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம தொடர்படுத்தணுன்றீங்க. ஆமாம். பாண்டிச்சேரி தமிழ்நாடு, அதாவது their deal is only that is you have to come and do the campaign in Pondicherry and Kerala also. அதுதான் வந்து இன்னைக்கு கூறப்படுற இன்னைக்கு நம்ம கசிவில் வர இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். ஸோ இது 2 டெரிட்டரியுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெரிட்டரி ஃபார் தம். அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரியை வந்து நம்ம தனி டெரிட்டரியாக விட்டுற முடியாது. இப்போ வந்து இந்த ஃபெயிலியரை தான் வந்து டிஎம்கே பண்ணுச்சு. டிஎம்கே வேணால் பாண்டிச்சேரியில் போய் இன்ன வரைக்கும் நிற்க முடியல அப்படின்னு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபெயிலியர் அவங்க வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகனை வச்சு திரும்ப அங்கே காயின் பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட கொண்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் they does not somebody to be a chief minister other than their family members. அதனால் அதையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தார். டெல்லியில் ஆட்சி பிடித்து சில பல ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத்தை நோக்கி அவருடைய அரசியலை விரிவுபடுத்தின, அங்கும் வெற்றி பெற்றார்கள். இவர் இங்கே இன்னும் இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு இடையில இன்னும் மேபி அவருக்கான ஆதரவை வந்து அவர் பலப்படுத்தலாம், அதற்கான முழு உரிமை இருக்கு. அது அரசியல் தேர்தலாக பலன் கொடுக்குமான்னு கேட்குறேன். இது தவறான புரிதல்னு நான் வந்து சொல்றேன், தப்பா நினச்சிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கெஜ்ரிவால் எப்போ அவங்க வந்து டெல்லியில் நின்னாரோ ஓகேங்களா, அதே வாட்டி வந்து இங்கே தமிழ்நாட்டில் நின்னார். 40 எம்பிக்கும் தமிழ்நாட்டில் நிப்பாட்டினார். ஆக்சுவலாக வந்து நம்ம போராளி அந்த நியூக்ளியர் பிளான்ட் இது அவர்னா வந்து அவர் உதயகுமார் அவர்னா வந்து அவர் கட்சியில் வந்து போட்டியிட்டார். ஓகேங்களா. எங்கே அங்கே கால் பதைச்சாங்களோ அதே சமயத்தில் இங்கேயும் பதைச்சார்.
இங்கே மட்டும் இல்லை, குஜராத்தில் பண்ணார், ஹரியானா, பஞ்சாப், அதாவது ஆம் ஆத்மி கட்சி இந்தியா ஃபுல்லாக நின்னாங்க. ஆனால் டெல்லியில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. டெல்லியிலையும் எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 70க்கு 28 சீட்டு. ஓகேங்களா, 28 சீட்டு ஜெயிச்சுட்டு, ஓகேங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொண்டாட்டம். 20 சீட்டுக்கு மேலே எடுத்தது காங்கிரஸும் பிஜேபியும். ஓகேங்களா, அவங்க 2 பேரும் சோகமாக இருக்காங்க. ஓகேங்களா, அவர் வந்து பயங்கர கொண்டாட்டம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், வி ஆர் ரெடி ஃபார் த ரீஎலெக்ஷன் ட்ராப்பில் டிக்ளேர் பண்ணுறாரு 2013. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு சில ஆளுமைகளை நான் ரசிப்பேன், அதனால தான் இன்னும் அந்த நம்பர்ஸ் எனக்கு இதில் இருக்குது. உடனே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆதரவு கொடுக்குது, வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு 2013 கெஜ்ரிவால் வந்து சீஃப் மினிஸ்டர் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்களே ஆதரவு கொடுக்குறாங்க, அதை எடுத்து ஆறாரு. 2015 ஓகேங்களா, அதே காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோக்பால் கொண்டு வந்தாப்புல. லோக்பால்னா வந்து சீஃப் மினிஸ்டரே வந்து தூக்கி எறியப்படலாம், 5 வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தது கெஜ்ரிவால். ஆனால் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, என்னை நீ தூக்கி எறியலாம் தான் அவர் சட்டம் கொண்டு வர்றாரு. அதுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கல. ஓகேங்களா, ஆட்சியை கவுத்தாங்க 2015. அந்த ஆட்சியை கவுத்த உடனே பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் தனியாக எலெக்ஷனில் நிற்கிறார், திரும்பவும் இண்டிபெண்ட்டாக நிற்கிறாரு 70 சீட்டுக்கு. இன்னும் ஹவு மச் யூ வாண்ட், 67 சீட்ஸ். அன்னைக்கு வாஷ் அவுட் ஆனதாங்க காங்கிரஸ், 0. காங்கிரஸ் வாஸ் 0 அண்ட் பிஜேபி ஹேட் 3 சீட்ஸ். 67 சீட்டு அப்படியே மெஜாரிட்டி 2015 அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து உள்ளுக்குள்ள வந்தார். இதுதான் வந்து இல்ல, அதே தான் நான் வந்து நான் காயின் பண்ற ஒரு விஷயமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொலேஷன் கவர்மெண்ட் வரும், கொலேஷன் கவர்மெண்ட் வருங்கிறாங்க. கொலேஷன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா கூட இங்கே வந்து கணிப்பு படி இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முதல்வராகிறதுக்கான அதிகபட்ச சான்சஸ் இருக்குது அப்படின்றது அதாவது அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நேற்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 சீட்ஸ் ஃபார் டிஎம்கே. ஓகேங்களா, 70 சீட்ஸ் ஃபார் விஜய். சொல்லுங்க, இது உளவுத்துறைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட உளவுத்துறைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று மற்றொரு பிஜேபி ஆதரவாளர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஆத்தன்டிகேட் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் 100 லிஸ்ட்டுன்னு சொல்லி அவர் விட்டார். அவர் பிஜேபி சைடு கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸே, ஓகேங்களா, பிஜேபி சைடு கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியே தன் மலையில் வந்து மண்ணவரி போட்டுக்காது. நம்ம மூத்திர பத்திரிகையாளர் இல்ல ரங்கராஜ் பாண்டே கூட 6% விஜய்னு சொன்னவர். விஜயோட திரை கவர்ச்சியை வச்சு ரொம்ப ஊதி பெரிதாக்குகிறார்களோ? இல்லைங்க, அதுதான் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே மோராலஸ் வடதுசாரி சிந்தனை உள்ளவர். இப்போ அவரே வந்து என்ன சொல்கிறாரு, நான் 6% ஃபஸ்ட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் 10% சொன்னேன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் 20% சொன்னேன், அதுக்கப்புறம் 22லேருந்து 25% வரைக்கும் விஜய் வந்து வளர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் என் பேச்சை மாற்றிக்கொள்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அது சொல்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அவர் சொல்கிற ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா அவர் பர்சன்டேஜ் வந்து அவர் ஸ்டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா திரும்ப ஆட்சிக்கு அமைப்பாங்கன்னு அவர் ஒருத்தர் தான் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் 2016. ஆனால் அதே மாதிரி அவர் ஸ்டாட் வந்து ஹி ஹஸ் கீப் ஆன் சேஞ்சிங், 6லேருந்து 10, 10லேருந்து 20. ஏன்னா அவனும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் கொடுக்குறேன், இதான் என் ஸ்டாட்டு, இவ்வளோ டேட்டாஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இதே இதுதான் நான் சொல்கிறேன், ஒரு கணிப்பை வெளியிடுகிறார்கள். இல்லை எல்லா கணிப்பிலையுமே இல்லை 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 6, 10, 12, 25 வரைக்கும் போகிறாங்க. இல்லை 25 வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் எந்த கணிப்பிலையாச்சும் விஜய் வந்து 3ஆவது இடம் இருக்காங்க. எந்த கணிப்பிலையாச்சும் விஜய் வந்து களம் ஒன்று இருக்குல்ல? இல்ல, நான் இதான் ஒண்ணு சொல்றேன், அதனால சொன்ன ஊதி பெரிதாக்குகிறார்களோ அப்படின்னு. இந்த கணிப்பெடுக்கிற திமுக அரசு கணிப்படுத்தாலும் சரி, ஓகேங்களா, மத்திய அரசு கணிப்படுத்தாலும் சரி, வடதுசாரி சிந்தனையாளர்கள் கணிப்படுத்தாலும் சரி, இடதுசாரி சிந்தனையாளர்கள் கணிப்படுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதில் அவங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா கண்டிப்பாக இருக்கும். பட் எந்த கணிப்புலையுமே என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கணிப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 1 இல்லைன்னா 2nd பிளேஸாக தான் இருக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லைன்னா 2nd பிளேஸாக தான் இருக்கு. எப்படி இது நடக்கும்? இதே நம்ம கேட்கணும்ல. நான் இன்னொன்று சொல்கிறேன், விஜய் கட்சிக்கு வரவங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து வராங்க அப்படின்னு நான் தான் சொல்கிறேன். சதீஷ், நான் பிறந்ததுலேருந்து ஒரே கட்சிக்கு நான் ஓட்டு போட்டதே இல்லை. நான் ஒரு லேமேனாக கேட்குறேன் சதீஷ், நான் ஒரு பத்திரிகையாளராக ரொம்ப லேமேனாக கேட்குறேன். தமிழக வெற்றி கழகத்தின் முகங்கள் என்பது யார் சதீஷ்? விஜய் மட்டும்தான் நன்கு அறிந்தவர், நாடு முழுவதும் நன்கு அறிந்தவர். சமீபத்தில் செங்கோட்டையன் தமிழகம் முழுமைக்கும் அறியப்பட்டவர். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல் குமார் எல்லாமே வந்து தெரியும் தெரியாது இதுதான். ஓகே,
கூட்டணி கிட்டணிலாம் போட்டிட்டு ஒரு 150 தொகுதிகளில் போட்டிடுற ஒரு வாதத்திற்காக வச்சுக்கிறேன். இந்த ஒரு சில முகங்களை தவிர களத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது சதீஷ். இவர்களை நம்பி வாக்கு செலுத்தி இவர் வந்து இப்போ ஆட்சி பிடிப்பார் அல்லது எதிர்கட்சியாக அமருவார் அப்படின்றதுலாம் ஒரு சரியான பார்வையா சதீஷ்? இல்ல, நான் ஒண்ணு எனக்கு புரியல. இல்ல அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? கண்ணை மூடி யார் நின்னாலும் குத்தி விடுவார்களா தமிழக மக்கள் கேட்கறாங்க. நீங்க ஆரம்பிச்சதுலே கரெக்டான ஒரு விடை அதுல இருக்குது. ஓகே, ஆம் ஆத்மியில அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அந்த போராட்டத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் தெரியுமா? இவன் தோ இஸ் an IAS ஆஃபீஸர் தெரியாது. ஓகேங்களா, அவர் வந்து அந்த ஊழலுக்கு எதிர்ப்பான போராட்டத்தை வந்து இழுக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியும். அண்ணாசேராவோட ஒரு தேர்ட் பர்சன் தான். ஆமா ஆமா, ஓகேங்களா, இஸ் நாட் அ ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேங்களா, ஏன்னா அன்னைக்கு பிரசாந்த் பூஷன் இருந்தாப்புல, அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ்ல இருந்து இங்க வந்தாங்களே கிரண் பேடி எல்லாமே அவங்க இருந்தாங்க. அதுக்கு இவங்கன்னா ஃபேமஸ், கிரண் பேடி ஃபேமஸ், பிரசாந்த் பூஷன் ஃபேமஸ். ஆக்சுவலாக ரைட் அண்ட் லெஃப்ட்னு சொல்ல போனால் இவங்கள தான் சொல்லணும். அரவிந்த் கெஜ்ரிவால்ன்ற ஒரு பேர் கூட தெரியாது. ஓகேங்களா, ஆனால் ஹவு இட் ஹஸ் பீன் காயின்ட் இன் டெல்லி. ஓகேங்களா, டெல்லியில் வந்து அவர் ஆட்சி அமைச்சப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை தவிர அவர் அரசாட்சி அமைக்கிற யாருக்காச்சும் பேர் தெரியுமா? எல்லாத்தோட வயசு என்ன? எல்லாத்தோட வயசுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுல இருந்தாங்க. ஐ மீன் இதே ட்ரெண்டு தான் அங்கே ஃபாலோ பண்ணுச்சு. 40 வயசுக்கு மேலே அங்கே யாருமே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் கொஞ்சம் வயசான பர்சனாக இருந்தார் ஆம் ஆத்மி கட்சியில். அந்த தோற்றம் அன்னைக்கு வந்து டெல்லியில் வந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லாத்தோட நேஷனல் ஆவரேஜில் ஹேர்டாக இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. எப்படி வருது, ஏது வருது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருடனுக்கு செய்கிறதுக்கு பதிலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து செங்கோட்டையனே நான் சேர்த்துக்கல. ஓகேங்களா, செங்கோட்டையனே சேர்த்துக்கல. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து செங்கோட்டையனே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த லிஸ்ட்ல வந்து நன்கு அறிந்த முகம் என்பதற்காக நான் சொன்னேன். நான் அவருக்கான பெரிய ப்ரொஃபைலை நான் எக்ஸ்போஸ் பண்ணல. இல்ல நான் வந்து நன்கு அறிந்த முகம் அப்படினா ஒரு 3-4 பேர் தானே கேக்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலோட வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லா பரிச்சயமானவர் யாரு? விஜய் நல்லா பரிச்சயமானவர். இப்ப இதே பின்தங்கிய மாநிலம் இப்ப வந்து பிரசாந்த் பூஷன். ஓகேங்களா, எல்லா வில்லேஜுக்கும் அவர் போனாரு, எல்லா வில்லேஜ்லயும் இது பண்ணாரு. ஓகேங்களா, எல்லா இதுலையுமே வந்து அவர் வந்தார் அப்படின்னு. ஆனால் பிரசாந்த் பூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சி ஓட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட நான் வந்து எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிஎம் வேட்பாளராக நீங்கள் யாரை வேணும் அப்படின்னா எல்லா ஓட்டர்ஸ் லிஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பிஜேபி அண்ட் நிதிஷ்குமார் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அண்ட் தெர் வாஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்டு இது அவங்க பண்ண ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு அந்த இதுனா வந்து ஒரு காரணமாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து தான் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் ஆர்ஜேடியும் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அகிலேஷுங்கிறேன் தேஜஸ்வி யாதவ் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக வந்து பீகார் லிஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கவர்ச்சியான பட் அதுக்கு அவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காட்டி கூட ஹி ஹாஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் ஓட் பேங்க். ஓகேங்களா, சேம் திங் தான். இன்றைக்கி வந்து டெல்லி அரசு எப்படி ஆம் ஆத்மி கட்சியை கெஜ்ரிவாலை வந்து முன்னேறுத்துச்சோ அதே மாதிரி இங்கே விஜயை முன்னேற்றி, ஓகேங்களா, விஜய் வந்து ஊழலுக்கு எதிர்ப்பான ஆள், தான் காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வரல, தான்கிட்ட தனியாக காசு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர்றாங்க. இங்கே வந்தவன் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா டீ கிளாஸ் இல்ல பொலிட்டிக்கலான சோஷியல் ஜஸ்டிஸ் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் தமிழகத்துல பேசு பொருளா இருக்கு. இங்க நிறைய இங்க பாலிசி எல்லாமே வேற இருக்கு. இல்ல என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் இங்க கிடைக்குதுன்னு அது வேறு அதுல இருக்க விமர்சனங்கள் வேறு. ஆனா அந்த டெல்லியோட பின்புலமும் தமிழகத்தோட கள பின்புலமும் வெவ்வேறு இல்லையா? இல்ல ஆக்சுவலா வந்து நான் வந்து அதுதான் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ல சரியா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இருந்தாலும் இங்க இப்ப இங்க என்ன கலர் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து இங்க காஸ்டிசம், ரிலிஜன் இதனால் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, ஒரே மாநிலம் நான் வந்து இந்த இந்தியா ஃபுல்லா நம்ம போயிருக்கேன். ஓகேங்களா, சர்நேம் போடாத ஒரே மாநிலம் வந்து தமிழ் தான். ஓகேங்களா, நீங்க டெல்லியில போனீங்கனாலும் சரி பட்டேல் இருப்பாங்க, அகர்வால் இருப்பாங்க, மோடி இருப்பாரு, ஷா இருப்பாரு, எல்லாமே இருப்பாங்க, மல்ஹோத்ரால ஆரம்பிச்சு எல்லாமே இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே நம்ம ஊரில் வந்து சர்நேம் போடாத ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான்.
ஓகேங்களா. அது அஸ்வினா இருந்தாலும் வந்து நம்ம போர்டில் ஏறும்போது வெறும் அஸ்வின் தான் இருக்கும். ஓகேங்களா. பாலாஜியாக இருந்தாலும் பாலாஜி தான் இருக்கும். கிரிக்கெட் டீம் வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் கிரிக்கெட் டீமே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்தோட நான் வந்து மன ரீதியாகவும் சரி, ஓகேங்களா, ஒரு ஓப்பன் மைண்டட் ஃபிகர் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அங்கே மக்கள் வந்து ப்ரிட்டன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பட் ஆனால் வந்து தே டோன்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு இட். பட் இங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேசிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க யோசிக்கிறாங்க. நான் வந்து எப்போதுமே சொல்லுவேன், நம்ம மக்கள் வந்து நம்ம இங்கே வந்து மத கலவரம் நமக்கு வந்ததில்லை, ஓகேங்களா. நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம், ஓகேங்களா. நம்ம தீபாவளினா எல்லாத்துட்டையும் போய் நம்ம இது பண்ணுறோம், ரம்ஜான்னா பாய் பிரியாணி கொடு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நார்த் இந்தியாவில் கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பிட மாட்டேன், அந்த ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கிரே ஏரியா மைண்டு உள்ள பர்சன்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் டெல்லியை உட்பட்டு சொல்கிறேன், டெல்லியை சேர்த்து கூட நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு நான் போக மாட்டேன், அந்த ஹோட்டல். தமிழ்நாட்டில் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு நினச்சோம்னா பாய் வீட்டில் தான்ப்பா பிரியாணி நல்லாயிருக்கும், ஓகே. இந்த ஹோட்டலில் தான், ஐயர் ஹோட்டலில் தான் வந்து நமக்கு வந்து நல்லா சாம்பார் கிடைக்கும், தோசை சூப்பராக போடுவாங்க அப்படின்னு விரும்பி போய் சாப்பிட்ற மனநிலை உள்ள ஊர் இது. ஸோ நம்ம வந்து இருக்கலாம், இங்கே வந்து சாதிய சிக்கல்கள் பெரிய அளவில் இருக்குதானே சதீஷ்? இருக்கட்டும். அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை மட்டுமே காயின் பண்ணி பேசுகிறேன், நான் சொல்கிறேன். ஸோ அதனால் டெல்லியோட கிரவுண்ட்ஸ் வேறு, இங்கே ஒரு கிரவுண்ட் வேறுன்னும் போது அந்த வெற்றி இங்க ஒரு புதிய வரவான விஜய்க்கு தருவாங்களா? அந்த ஒரு கருத்தை நான் கேட்கிறேன். இல்ல நான் வந்து இன்னொன்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து முன்னாடியே சரி நம்ம அது கூட பேசலாம். இப்போ அந்த பாதி புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு தான் 3 மையப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதாவது விஜய் வந்து நீங்க சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து மக்கள் இருப்பாங்க. இப்ப சிட்டியில வந்து ஏத்த வீட்டுக்காரன் நமக்கு என்ன சாதின்னு தெரியாது. உண்மையான சமத்துவபுரம்னா இன்னைக்கு சென்னை தான் என்னைய பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. சமத்துவபுரம் தனியாக சென்னை மட்டுமே தமிழ்நாடு அல்ல. இல்ல அதுதான் நான் சொல்றேன், அது மட்டுமே இதுதான். பட் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மக்கள் இயக்கம்ன்ற பேர்ல வந்து அவங்க மக்கள் இறங்கி விஜயோட போட்டோ மட்டும் வச்சு ஓட்டு கேட்டு 100 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இது நாம் தமிழரால கூட முடியல, ஓகேங்களா. விஜய் மக்கள் இயக்கம் ஜெயிச்சிருக்கு சைலண்டா. அதாவது இன்னைக்கு ப்ரொபகண்டா, இன்னைக்கு மாஸ் மீடியா, இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னாவே விஜய் 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 தான். விஜய் இஸ் அ சென்டர் ஸ்டேஜ். எல்லாருமே இறங்கி கீழே தான் நிற்கணும். விஜய் தவிர மிச்சம் யாரை பற்றி பேசுறது இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறவங்கள பற்றியும் பேசுனது இல்லை, ஆட்சியில் இருந்தவங்களை பற்றியும் இன்னும் பேசுறது கிடையாது. இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் ஆஃப் மீடியா அண்ட் சென்ட்ரல் ஸ்டேஜ் ஆஃப் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான், ஓகேங்களா. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் திட்டினாலும் திட்டாட்டியும் நீங்கள் வந்து விஜய் மட்டுமே தான் சென்ட்ரல் ஸ்டேஜ், நோபடி அதர் தன் விஜய். இன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு கிராமப்புறத்தில் வந்து இந்த மாதிரி தன்னை மட்டும் நிறுத்தி ஏகப்பட்ட பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் தே ஹவ் பீன் இன்டு தி செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் ஆல்சோ. சதீஷ், இப்போ 2-3 தினங்களுக்கு முன்னால் காங்கிரஸோட தரவு பகுப்பு ஆய்வாளர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி நெருக்கமானவர், அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்டில் ஒரு நபர் அப்படின்னு அறியப்படுகிறவர், விஜயோட சந்தித்து பேசினேன் அப்படின்னு அவரே ட்விட்டரில் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதை வந்து அவர் ஏற்கிறாரா, எதிர்க்கிறாரா, மறுக்கிறாரா என்று தெரியாத அளவிற்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு அவர் அதுக்கு சில கருத்துக்களை பதிவு செய்தார். முன்னதாக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 குழு அமைச்சதை நம்ம பார்த்தோம். அந்த 5 குழுவுடன் முதலமைச்சர் சந்திப்புக்கு அப்புறமும் வெளியில் வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு செல்வ பெருந்தகை பேசியதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விவகாரங்கள், அதாவது தாவேக்காவோட கூட்டணி தொடர்பாக ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னாடி இப்போ நிறைய கருத்து உலா வந்தது. அதை தொடர்ந்து தான் அந்த 5 குழு அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறார் அப்படின் போது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சதீஷ்? இல்லை, நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக நிகழ்வை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் சந்தித்து வந்த உடனே செல்வ பெருந்தகைகிட்ட உடனே கேட்டாங்க, ஓகேங்களா. செல்வ பெருந்தகை முதல்வர் சந்தித்தது வெறும் 1 மணி நேரம் தான். போன உடனே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரிட்டேஷன் ஸ்பெசிமினாகவும் இருக்கும், ஓகேங்களா. என்னப்பா என்கிட்ட அனுப்புறதுக்கு டெய்லி நம்ம கூப்பிட்டு வர செல்வ பெருந்தகை இருக்காப்புல, ஓகே. அங்கே பிரவீன் சேகர் ராகுல் காந்தி கூட இருக்கிறவரை கொண்டு போய் நீ நேராக போய் விஜயை பார்த்து பேசு அப்படின்றாப்புல, ஓகேங்களா. இது ஒரு மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக வந்து தற்போதைய ஒரு கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. நான் திரும்பவும் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி வந்து லோக்சபாக்கு மட்டும்தான் வந்து இந்தி கூட்டணின்னு வச்சுருக்காங்க. அந்த இந்தி கூட்டணி வார்த்தையை கூட வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்தில் அவங்க பயன்படுத்தலை,
ஓகேங்களா. பீகாரா இருந்தால் மகாபந்த் கூட்டணிங்கிறாங்க, மகாராஷ்டிரா இருந்தால் மகாசோல் கூட்டணிங்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஏன்னு தான் சொல்கிறாங்க, செக்குலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே இந்தி கூட்டணின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லவே இல்லையே. ஓகேங்களா. இங்கே வந்து செக்குலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ஸோ இங்கே வந்து யார் தலைமைன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் தலைமை. இங்கே இந்த அங்கே இந்தி கூட்டணிக்கு யார் தலைமைனா காங்கிரஸ் தான் தலைமை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இயல்பு. ஸோ இதில் எந்த விதமான டிஃபரன்ஸ் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா. எந்த விதமான டிஃபரன்ஸ் வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், டெய்லி பார்க்குற செல்வ பிறந்தகையை வந்து பார்த்தா அதனால தான் 1 மினிட் கூட அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணல. ஓகேங்க, காஃபி இருக்கு குடிச்சிட்டு கூட்டணியோட பேர் நான் புரிஞ்சுக்கிறேன். மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணியா இருக்கிறாங்க, இந்தி கூட்டணியில் ரைட்டு. ஆனால் இங்கே இந்த களத்தில் தான் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. ஐவர் கூட முதலமைச்சர் சந்திக்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சு பேசுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஸோ இந்தி கூட்டணிக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே கூட்டணிகள் எப்போ வேணா மாற செய்யும். நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது அசம்பிளி எலெக்ஷன் கூட்டணிகள் வந்து எப்போ வேணா எந்த மினிடத்தில் வேணா மாறும். இப்போ நீங்கள் சொல்ல வச்சு நான் பார்க்கும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி விஜயவுடனான சந்திப்பு அப்படின்றது சட்டமன்ற தேர்தலுக்கானதல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கானதுன்னு சொல்றேன் நான். என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக வந்து விஜய் அவங்க நாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அவங்களுக்கு ஃபார் யுவர் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டிஎம்கே வந்து அவங்களுக்கு அலையன்ஸ் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. 25 இல்லை இந்த வாட்டி டிமாண்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் வந்து பெரிய மகாபந்த் கூட்டணி பீகார்லனா பெரிய அடி வாங்கினனால சீட்டை குறைக்க விரும்புவாங்க. அந்த நெகோசியேஷனில் வந்து திமுக கவர்மெண்ட் எப்போதுமே காங்கிரஸை அணுகும். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே அவங்க 2021 அவங்க பெற்ற சீட்டு வந்து 25, ஜெயிச்சது வந்து 18 சீட்டு. ஓகேங்களா. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க 61, 43, 25 சட்டமன்றத்தில். ஓகே. ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா they will take a bigger and higher up hand அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 சீட்டு 70 இடங்கள் கேட்டார்கள், துணை முதலமைச்சர் கேட்டாங்க அப்படின்லாம் வருது. நீங்க வந்து இல்ல நான் இந்த விஷயத்துல வந்து நான் திமுக ஆளுனே வச்சுக்கோங்க, 40 சீட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 40 சீட்டு கொடுக்கறதுக்கு திமுக ஒத்துக்குமா? ஓகேங்களா. 70 விட்டுருங்க, 60 விட்டுருங்க, துணை முதலமைச்சரை விட்டுருங்க, எல்லாமே விட்டுருங்க. 40 சீட்டுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அதுக்கு செயல்படுமா மாட்டாதா அப்படிங்கிறது ஒண்ணு. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 40 சீட்டை கொடுத்து இவங்க 20 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 25 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 சீட்டு ஜெயிச்சும் இந்த எம்எல்ஏஸ் வந்து கோயிங் டு பி ஜஸ்ட் லைக் எ கொரியர் பாய்ஸ். இவங்க ஆட்சியில் பங்கு இன்ன வரைக்கும் கொடுத்ததே இல்லை. 67 ஆரம்பிச்சு இன்னைக்கு 50 வருஷம் கடந்து கூட 50-60 வருஷமா 40 கேட்கறாங்க, 25 பேர் வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க பண்ணன்றதுலாம் வேற இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் கொடுப்பதில் பாதி இடமாவது நீங்க இல்லங்க. நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல ஜெயிச்சப்ப நீங்க வந்து ஐடி மினிஸ்டரா இருக்கிறீங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கிறீங்க. ஓகேங்களா. எப்படிங்கும் போது இன்னைக்கு 50-60 வருஷமா நீங்க வந்து எந்த விதமான ஆட்சியிலும் பங்குலையும் கொடுக்கல அப்படின்னா இந்த 25 பேர் ஜெயிச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஓகேங்களா. திரும்பவும் போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திமுக ஆளுங்களா வந்து காங்கிரஸ்ல முளைக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இது முன்னணி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் வளர்ச்சிக்கு வந்து காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இந்த கூட்டணி இருக்கிறது இல்ல காங்கிரஸ் நம்பி போனா அதுவும் இல்ல அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அதுதான் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா இப்ப தாவேகாவும் காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் பெட்டர் அண்ட் ஃபார் காங்கிரஸ் நிலைமையில நீங்க நம்ம ஷூஸ்ல இருந்து என்ன யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா தாவேகா ஷூஸ்ல இல்ல காங்கிரஸ் நடைபாடுல இருந்தேன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷமா நான் வந்து கேரளால ஆட்சி அமைக்கல. ஓகேங்களா. இங்க பாண்டிச்சேரியில 10 வருஷமா போச்சு. ஓகே. இந்த 2 இடத்துக்கும் நம்ம வந்து கெயின் பண்ணோம்னா ஹூ ஹாஸ் அ பாப்புலாரிட்டி பர்சன்? இன்னைக்கு முக ஸ்டாலினால எனக்கு எதையாச்சும் உதயநிதினால எதையாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா? எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இந்த 2 ஸ்டேட்லையும். பட் ஆனால் விஜய் கொண்டு வந்து இங்கே கேம்பெயினிங் பண்ண அப்படின்னா will I have இப்போ விஜய் வந்து எதுக்கு அங்கே போறாருன்னா அது ஆல்சோ வில் பி அ டெஸ்டிங் பீரியட். என் மாஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு நடிகர் விஜய் வந்து வளர விட்டுருவாங்களாங்க. கேரளால வந்து அவர் காங்கிரஸோட முகமா நீங்க சொல்றீங்களா? இல்ல இப்ப ராகுல் காந்தியை வந்து இல்ல நீங்க அதே நான் தான் கேட்கிறேன். ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் எவ்வளவு ஆதரவு வந்து காங்கிரஸ்ல கொடுக்குறாங்களா? ஏன் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா? இல்ல அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா? அது வந்து அவங்க வந்து charismatic figure அவ்வளவுதான். நேஷனல் பார்ட்டி இல்ல நேஷனல் பார்ட்டியா இருக்கட்டும், அங்க இருந்து நின்னாங்கல்ல, ஏன் அங்க வந்து நிக்கிறாங்க? charismatic figure தான் உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. அந்த charismatic figure வந்து பாத்தீங்கன்னா more than this Vijay has a influence over Kerala people தான் பார்க்குறாங்க. அங்கே வந்தால் ஒன்றும் இல்லைங்க,
இன்னைக்கு நம்ம மம்முட்டி சார் இருக்காரு, மோகன்லால் சார் இருக்காரு, அவர் பையன் துர்கசமான் இருக்காங்க, அடுத்த தலைமுறையும் சொல்றேன். ஓகேங்களா, யாருக்குமே விஜய்க்கு கூட்டின மாதிரி கூடலையே. ஓகேங்களா, அதை வந்து சித்தரிச்சு ரொம்ப ரொம்ப கேவலமா ஒண்ணு பேசுனது வந்து தமிழகத்தோட கேரளா காலம் நம்ம பார்க்கும்போது சதீஷ் ரொம்ப தெளிவானவர்கள். கேரளத்து இளைஞர்கள் அதுதான் அரங்குகளில் தங்களுடைய தலைவர்களை தேடுவதில்லை அப்படின்னு கூட ஒரு வாட்டி மம்முட்டி இல்ல, அதுதான் வந்து சொன்னேன். அது மாறிடுச்சா? இல்ல, அதாவது என்ன சொல்றேன், பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி பெயர் வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து இதுல வந்து நீங்க ஏன் திராவிடத்தை வைக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அவங்களை இணைச்சுக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. நீங்க ஏன் இது வரைக்கும் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற திராவிட இயக்கங்களோ அவங்க கண்ணுக்கு படாம, ஓகேங்களா, இதை காயின் பண்ணி சொன்னது வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகம். ஸோ விஜய் டசன்ட் ஹாவ் எனி ஸ்டேக் ஓவர் கேரளா. Okay, he doesn't want to become a chief minister, or he doesn't want to put his party people also in Kerala. He wants to strengthen his strength. தமிழ்நாடு பாண்டிச்சேரி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாப்ல. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து நானும் யோசிக்கிறேன், அவரும் கண்டிப்பாக அப்படி தான் யோசிப்பாப்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ் இன்ஃப்ளூயன்ஸு வில் பி த பார்ட் ஆஃப் இட், நாங்கள் இது செய்வோம், இது பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு நியூ ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா ஏற்றுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா they have been tired with corrupt politicians. இந்த பின்புலத்துல தான் இங்க கரப்ஷன் தாங்க பெரிய எதுக்கு ஏன் விஜய் வந்து எல்லாமே ஏத்துக்கறாங்கன்னு ஒண்ணே சொல்லிட்டுங்களா, எல்லாமே இங்க திருட்டு பசங்களா இருக்கிறாங்க. இவன் மேலே ஸ்கேம் இல்லைன்னு சொல்லுங்க, இவன் மேலே பொய் இல்லைன்னு சொல்லுங்க, எல்லா மேலே புரட்டா இருக்குது. இவ்வளோ குறுகிய காலத்துல நீ என்ன எப்படி சம்பாதிக்க முடியும்? கஷ்டப்படுறோங்க, எங்களால இவ்வளவு சம்பாதிக்க முடியல. அந்த ஏக்கம் வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கும், ஒரு மக்களுக்கும் இருக்கும். நீ என்ன எப்படியா அவ்வளவு சம்பாரிச்ச, நீ எப்படியா இவ்வளவு பெரிய கார்ல போற? எல்லாத்துக்கும் ஒன்று தோணாதுங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன். வை பீப்புள் voted ஃபார் ஆம் ஆத்மின்னு கேட்டிங்கன்னா they are only against corruption. அந்த கரப்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க போகும்போது எப்படி வந்தாங்க, ஆம் ஆத்மி எதுக்கு வந்தாங்கன்னா ஒன்லி அகேன்ஸ்ட் கரப்ஷன் தான். நீங்க கொள்கை திருட்டு பசங்களுக்கு என்னையா கொள்கை? திருடங்களுக்கு வந்து என்ன கொள்கை? திருடிட்டு கொள்கைன்னு வச்சுதான் அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட முடியுமா? இன்னைக்கு நியூ ஜெனரேஷன் இஸ் அகேன்ஸ்ட் இட். இன்னைக்கு அந்த நியூ ஜெனரேஷன் வந்து தற்கூரிங்க, ஒரு தற்கூரி கூட ஓட்டு போட மாட்டான். நீங்க தற்கூரின்னு சொல்ல கேட்டீங்கன்னா you are going against your vote. You are going against your vote. நான் டெல்லியோட களமும் தமிழ்நாட்டோட களமும் தமிழ்நாடு களமும் தான் நானும் சொல்றேன். நீங்க கரப்ஷன்றது இங்க சரி செய்து கொள்ள முடியும், அது பிரச்சனை கிடையாது. என்னங்க எவ்வளவு வருஷமா இண்டிபெண்டன்ட் இந்தியால 75 வருஷமா முடியாத கரப்ஷன் டே பை டே grow ஆயிட்டு தான் இருக்கு, கம்மியாவே இல்ல. மைனாரிட்டிஸ் உள்ளிட்டவர்கள் இங்க பாதுகாப்பா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல். பல இதுல வந்து நான் என்ன சொல்றேன், இந்த மைனாரிட்டி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து நண்பர்கள் வந்து இந்த காஸ்ட்ல இருப்பாங்க, அந்த காஸ்ட்ல இருப்பாங்க. நான் காஸ்ட் குறிப்பிடவில்லை. இந்த காஸ்ட்லயும் ஈக்குவலா ஓட்டு போட்டிருப்பாங்க, அந்த காஸ்ட்லயும் ஓட்டு போட்டிருப்பாங்க. இது மொத்தமா சொலையா இந்த கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்கள் ஓட்டுறையும் மொத்தமா அள்ளிட்டு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க திமுக கவர்மெண்ட். ஓகேங்களா, திமுக அண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த திமுக உனக்கு ஏன் வந்து கிறிஸ்தவர்களோட முஸ்லீமோட ஓட்டு மட்டும் மொத்தமா வேணும்? ஓகேங்களா, மற்ற சமுதாயத்தில் இருக்கவங்க இந்த சைடு இருக்கிறாங்க, இந்த சைடு இருக்காங்க. ஆனா ஒரு கேண்டிடேட் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு தேர் இஸ் நோ ரெப்ரசன்டேஷன். ஹூ டசன்ட் ஹேவ் ரெப்ரசன்டேஷன் ஹியர் இன் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா உன்னை ஆட்சி கமிட்டியில் உட்கார வைக்கிற மைனாரிட்டிஸ்க்கு நீ வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேற. இன்னைக்கு 10 விழுக்காடு மினிமம் 15 விழுக்காடுங்க, 10 விழுக்காடு கிறிஸ்துவர்கள் இருக்கும், 10 விழுக்காடு முஸ்லீம் இருக்காங்க. நீ மொத்தம் 190 சீட்ல வந்து மொத்தமா நின்னுங்கப்பா. மத்த ஹிந்துஸ் பாக்கி இருக்கிற 46 சீட்ல வந்து நிக்க வைப்பாங்க. இதெல்லாம் மாற்றம் வரும். இந்த மாற்றம் தான் நான் சொல்றேன். இந்த மாற்றம் தான், இந்த உணர்வுகள் தான். ஓகேங்களா, ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஆங்கிலோனியன் கமிட்டின்னு ஒன்னு இருந்துச்சுங்க. ஆங்கிலோனியனுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. இப்ப அந்த ஆங்கிலோனியனுக்கு 2 சீட்டை வந்து ராஜ்யசபால தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனாங்க, எதுக்கு தூக்குனாங்க? பேசுறதுக்கு ஆள் கிடையாது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு முஸ்லீம் கூட இல்ல. இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு முஸ்லீம் கூட இல்ல. ஃபைன், இந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கடந்து இங்க மைனாரிட்டிஸ் எல்லாமே ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்காங்க. யாருங்க அதற்காக இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது திமுக அல்லது அதிமுக தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு நீங்க எதை சொல்றீங்க? இங்க எந்த சர்ச்சை அடிச்சு நொறுக்கலையா?
எந்த சர்ச்சை அடிச்சுன்னு இருக்கு இல்லையா, எந்த கல்லறைகளாச்சும் வந்து பாத்தீங்கன்னா எங்க சர்ச்சை அடிச்சு உங்களுக்கு எதுனா பெட்டிஷன் போட்டு தனியா ஒரு வட மாநிலங்கள் மாதிரி சொல்றீங்க சார். இதுங்க புரியல. வட மாநிலங்கள் மாதிரி சொல்றீங்க. வட மாநிலங்கள் மாதிரி நடக்குதுங்க. கோயம்புத்தூர்ல அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, இங்க அடிச்சு நொறுக்கி. எத்தனை சர்ச்சை உங்களுக்கு வேணும்? எங்க அடிச்சு வேண்டலிசம் ஆயிருக்குங்க. ஒரே நிமிஷம், நீங்க மக்கள் உங்க இதுக்கே நான் சொல்றேன், ஒரு கூகுள்ல மட்டும் எடுத்து சர்ச் வேண்டலிசம் இன் தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா போதும், எத்தனை இடத்துல சர்ச்சை இது பண்ணாம இருக்காங்க, எவ்வளவு இடத்துல லாக் பண்றாங்க. ஓகேங்களா. நம்பர் 2, இன்னைக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு 30A இருக்குது. 30A இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இன்னைக்கு 3 லட்சம் டீச்சர்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுக்கல. 3 லட்சம் டீச்சர்ஸ்க்கு 15 மாசமா இந்த கவர்மெண்ட் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. கேட்டா வந்து இது சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுங்கிறாங்க. இதை பத்தி ஒரு தனி நிகழ்வாவே நான் பேச விரும்புறேன். இதுக்காக இந்த தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் மைனாரிட்டிஸ் ஹஸ் பீன் என்ன நடக்கலங்கிறீங்க, எல்லாமே வந்து மைனாரிட்டி நடக்குதுங்க. சிறுபான்மையினரின் பாதுகாவலர் நாங்க தான் சொல்லலாம். அதுதாங்க எங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய கோபம். நீங்க என்ன பாதுகாத்துட்டீங்கன்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்களா? உன் வீட்டுல மட்டும் 4 பேர் நிக்கிறீங்க. ஓகேங்களா. நீங்க காஸ்ட் ரெப்ரசன்டேஷனே வச்சுக்கோங்க. உன் வீட்டுல மட்டும் 4 பேர் நிக்கிறீங்க எலெக்ஷன்ல. ஓகேங்களா. எங்களுக்கு மொத்தமாவே எவ்வளவுங்க கொடுக்குறீங்க? 10 இடம் கொடுக்குறீங்க. உன் வீட்டுல மட்டும் 4 பேர் நிக்கிறீங்க. இதான் பாதுகாவலரோட ரெப்ரசன்டேஷனா? சொல்லுங்க. நீங்க எத்தனை முஸ்லீமுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க, எத்தனை கிறிஸ்டியனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க சொல்லட்டும், நான் பாதுகாவலர்னு ஒத்துக்கிறேன். எனக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாதுங்க உங்களுக்கு. என் மக்கள் 3 லட்சம் பேத்துக்கு, எங்க 3 லட்சமே கிறிஸ்துவர்களா? கிறிஸ்துவர்கள் நடத்துற நிறுவனம், அதுல வேலை செய்யறது வந்து நிறைய வந்து நம்ம ஹிந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. பெரும்பான்மையா வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது மைனாரிட்டி தான். 3 லட்சம் பேத்துக்கும் வந்து சம்பளம் கொடுக்கல 15 மாசமா. நீங்களே குறிப்பிட்டீங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அந்த சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க. வேற அரசு என்ன பண்ண முடியும்? எங்க அந்த உச்சநீதிமன்றம் வந்து ஆர்டர் போட்டது வந்து ஏப்ரல் 2025. ஓகேங்களா. இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணது வந்து செப்டம்பர் 2025. இப்ப ஏப்ரல் மாசம் போட்ட கேஸுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் எப்ப ஃபைல் பண்றாங்க? இந்த அலட்சிய போக்கு எங்க வருது? இந்த அலட்சிய போக்கு எங்க வருது? நாளைக்கே போறீங்க. உங்களுக்கு அரெஸ்ட் பெயிலுக்கு 4 வாட்டி போறீங்க. பெயிலுக்கு 4 வாட்டி போறீங்க. முக்கல் ரோதுக்கு ஃபிக்ஸ் பண்றீங்க 50 lakhs. you are paying from the government pocket. 50 lakhs per appearance. 50 லட்சம் ஒரு வக்கீலுக்கு ஒரு அப்பியரன்ஸ்க்கு 50 லட்சம். ஒயிட்டா கொடுக்குறீங்க சார், நீங்க பிளாக்கா கொடுக்கல, ஒயிட்டா கொடுக்குறீங்க. ஃப்ரம் கவர்மெண்ட் கஜானா கொடுக்குறீங்க. கிறிஸ்தவர்களுக்கு நீங்க எங்க பண்ணீங்க ரிவ்யூ? என்னத பண்ணீங்க? ஒண்ணுதும் பண்றது இல்ல. கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து செத்து போயிருச்சு. நீங்க இந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த பாதுகாவலர்னு சொல்லிட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு பிம்பத்தை தான் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க இல்லையா. இந்த கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் அவங்க எதுவுமே செய்யறது இல்லை. முன்னாடி ஒருத்தர் முஸ்லீம் நண்பர் ஒன்று சொன்னார், ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்னதே ஐயா கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு. இதை சட்டசபையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அழிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டை மட்டுமே வச்சு ஜெயிச்சுட்டு மைனாரிட்டிக்கு துரோகம் செய்யறத அவங்கன்னா எங்களுக்கு கெட்டவனு தெரியுங்க. பிஜேபினா எங்களுக்கு கெட்டவனு தெரியும். நீங்கன்னா கூட இருந்து முதுல குத்துறமேங்கிற அவ்வளோ ஆத்திரமும் கோபமும் வருது. இந்த கோபமும் ஆத்திரமும் ஒருத்தர் மேலேயும் வருது. இதை இன்னைக்கு லெஸ் தென் 40 years இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சொல்றேன். ஓகேங்களா. எஸ்பெஷலி வந்து மைனாரிட்டி மதத்தை சேர்ந்தவங்க இன்னும் ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. எல்லாமே they are against corruptions, they are against neutrality, they are against common people. இது எல்லாத்துக்கும் ஒற்றை தெரு தாவைக்காவும் தலைவர் விஜயம் தான் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. நீங்க நம்புறீங்களா? என்ன ஒரு நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இது நம்ம சொல்லி தான் ஆகணும். இதை நம்ம சொல்லாம எப்படி இருக்க முடியாது. திருட்டு ரயில் ஏறி உட்காந்து நீங்க ரேஞ்ச் ரோவர்ல போகும்போது, ஓகேங்களா, இதை சொன்னது உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லலை, எங்கள் அப்பா ஒன்றும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, உங்க கூட அந்த கண்ணதாசன் தான் சொன்னார். ஓகேங்களா. திருட்டு ரயில் ஏறி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ ரேஞ்ச் ரோவரில் போகும்போது 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா வாங்கினவனுக்கு காசோட இன்னைக்கு வந்து அருணாச்சலம் படம் மாதிரி தான். காசை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வந்து இப்போ உடைகள் எப்பொழுது உலகுக்கு வந்ததோ அப்பொழுதுதான் விபச்சாரம் சொல்லி அறிமுகமானது. அதான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பைபிளில் இந்த வசனம் இருக்குது. அதே மாதிரி தான் உனக்கு இன்னைக்கு வந்து அந்த காசை நிறைய பார்த்தவர் விஜய். அந்த காசுக்கு ஆசைப்பட மாட்டாருன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த காசை திருடிட்டு நீ உட்காந்துருக்க. இந்த திருடர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிப்பாளர்களா இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் விட்டு வளைஞ்சவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பார்களா? தாவேகா விஜயும் பிஜேபியோட பி டீம் தான், அவரும் ஆர்எஸ்எஸ் எல்லாத்தோட பி டீம் நீங்க சொல்லுங்க. அதாவது
பி டீம் நான் தான் சொல்கிறேன் ஓகேங்களா, நீ பிஸ்னஸ் மட்டும் வந்து அமித்ஷா பையனோட சேர்ந்து கிரிக்கெட் டீம்னா வச்சு நடத்துவ. கேட்டால் என் மருமவனுக்கும் அவனுக்கும் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் நாட் அரசியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவேன். ஓகேங்களா, அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுவேன். இங்கேருந்து நீ போயிட்டு அங்கேருந்து கரூர்லேருந்து வந்தார் துணை முதல்வர், வந்துட்டு அடுத்த நாளே திரும்பி எதுக்கு போனார்? எதுக்கு துபாயில் போனார்? அரசு பயணமா போனார்? எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக நீ பிஸ்னஸ் பண்ணுற, உனக்குன்னா ஏதியா காசு? ஏதியா காசு? நீங்கன்னா வயிறு எரியுதுங்க, வயிறு எரியுது. நீனா ஏது காசு? இதை பற்றி கேட்குறவனா தூக்கி ஜெயிலில் வச்சிருவ. ஓகே, நீ பண்ற சர்வாதிகாரமா இல்லையா? இன்னைக்கு உள்ளுக்குள்ள போன ஆளுங்களை நான் எதையும் சொல்லுவேங்க, அதுலயும் கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. இல்லைன்னா கேட்கறவங்களா தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறது தான் உன் வேலை. வேற என்ன உனக்கு வேற என்ன தெரியுங்கிற? இன்னும் 4 மாசம் நீ என்னை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாலும் 4 மாசம் இருந்துட்டு போறேன். இதே இருக்கக்கூடாது, நீ சமாதி ஆயிடணும்னு நினைக்கிற. என்னங்க எங்களை பாதுகாவலர் சொல்லி முதுகுல குத்துறவங்க 15 மாசமா யாருக்கும் சம்பளம் போடலங்க. இதுக்கு நீங்க சொல்லுவீங்களாங்க, ஏங்க அந்த படிப்பை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு 15 மாசம் சம்பளம் கொடுக்க கூடாதுன்னா இப்பயும் அவங்க தானே படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? அன்குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தானே இப்ப படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? ஒரு ஹியூமானிட்டேரியன் கவுன்சில அவங்க சம்பளமா கொடுக்கல, நிர்வாண துறையா கொடுக்கலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஈடுபடலாமா வேணாமா? உன் கஜானால இருந்து நீங்க அது வர வரைக்கும் நான் என் ஃபண்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணலாமா? இல்ல 15 மாசங்க 3 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கலங்க. நீங்க ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் see. நான் சொல்றது எதுவுமே நீங்க வந்து நம்பவே வேணாம். நான் வித்தவுட் எனி ஃபேக்ட்ஸ் அண்ட் இது நான் வந்து அரசியல்வாதி கிடையாது வந்து தூக்கி பொய்யை எரிஞ்சுக்கிட்டு போடுறதுக்கு. நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கவனமா பாருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு போனை போட்டு இதே கமெண்ட்ல எனக்கு திட்டுங்க, திருந்துற அளவுக்கு திட்டுங்க. எதுவுமேங்க என்னங்க செய்யணுங்க? 15 இப்ப அன்குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தானே, அன்குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வச்சு நீ ஸ்கூல் நடத்தலாமா சொல்லுங்க? சம்பளம் மட்டும் கொடுக்கறதுக்கு மட்டும் நீ இந்த பேச்சு பேசுறிய, இது எந்த விதத்தில் நியாயம்? இது யார் பாதிக்கப்படுறது? 30A யாருக்கு கொடுத்த சட்டம்? மைனாரிட்டி கொடுத்த சட்டம். மைனாரிட்டியோட பாதுகாவலர்னு குத்துறாங்க, முகத்துல குத்துற. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாதுங்க. ஏன்னா நோ ரெப்ரசன்டேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் தலைமை பிரச்சனையே நோ ரெப்ரசன்டேஷன். நான் இன்னொரு பேட்டியில கூட சொன்னேன், நீ எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் குடியா, முஸ்லீமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் உன் கட்சியில எனக்கு கொடுக்க வேணாம், உன் கட்சியில இருக்கவனுக்கு இன்ப நிதி வாழ்க்கைன்னு சொல்றான், அவனுக்காச்சும் கொடுத்து தொலை. எவனாச்சும் பேசுவான்ல, அதாச்சும் உன் காதுல வரும்ல. எதுவுமே செய்யல. அதனால தான் இப்ப கடைசியா என்னன்னு உனக்கு சமாதி கட்டினாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். இதை we have to put an end to this. இதுல வந்து எல்லாம் பாதிக்கப்படுறது வந்து நான் வந்து மைனாரிட்டி மட்டும் இல்லை, எல்லா மக்களையும் சொல்றேன். இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ வரைக்கும் நான் சொல்லுவேன், நீனே வந்து குத்தி விடுற, நீனே வந்து பிரச்சனை உண்டாக்குற. இதுல எனக்கு ஒரு தனி ஸ்டாண்டே இருக்குது. எங்க நம்ம முஸ்லீம் பிரதர் ஐ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன் எழுதி கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, இங்க நீ ஏத்துறதுக்கு உனக்கு வந்து இங்க ப்ரொடெஸ்ட் வருது, அங்க ப்ரொடெஸ்ட் வருது அப்படின்னு ஒரு 10 பேரை நீ வச்சு உன்னோட ஆளை வச்சு தானே ஏற்ற சொன்னாங்க. யாரையுமே நீ விடலப்பா. நீ ஏத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? யாரையுமே நீ விடல. உன்னோட அது அந்த டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனருங்களா ஈசி அவரே போய் ஏத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏத்துறனா தானே இவர் ஏற்ற சொன்னாங்க. இது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து தோணலைங்களா? இப்போ போய் பர்மிஷன் வாங்குறாங்க. 2ஆம் தேதிக்குள்ள வந்து we will get a stay from சுப்ரீம் கோர்ட்டு. அதாவது நாளைக்குள்ள கேட்டிருக்காங்க. நாளைக்கு ஜிஆர் சமாதானம் வந்து வழக்கு வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து நாளைக்கு போட்டிருக்காரு. போய் டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முகுல் ரோத்தகியை கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதை சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு 50 லட்சம். என் ஹிந்து நண்பர்கள் உண்டியாலேருந்து எடுத்த காசு தாங்க இந்த 50 லட்சம். நாங்கன்னா ஒத்துமையாக தாங்க இருக்கோம், எங்களை பாதுகாக்கவே வேணாம். நாங்கன்னா ஏற்கனவே ஒத்துமையாக தான் இருக்கோம். இவன் யார் வந்து எங்களை பாதுகாக்கிறது? நாங்கன்னா ஒத்துமையாக தான் இருக்கோம். நாங்கள் அவங்க பிரியாணி நாங்கள் சாப்பிட்றோம், அவங்க லட்டு நாங்கள் சாப்பிட்றோம், எங்கள் கேட்க அவங்க சாப்பிட்றாங்க. நாங்கன்னா ஒத்துமையாக தான் இருக்கிறோம். எங்கள் ஒத்துமையை சீர்கழிக்கிறதே இவங்க தான். எங்கள் ஒத்துமையை சீர்கழிக்கிறதே இவங்க தான். மென்ஷன் பண்ணதுக்கு 50 லட்சம். சீஃப் ஜஸ்டிஸ் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? தேர் இஸ் நோ விஐபி ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி சீனியர் கவுன்சில். There is no VIP treatment for any senior counsel. லிஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வா, நான் கேஸ் எடுத்துக்கிறேன்ட்டார். இதுக்கு 50 லட்சம் புஷ். எல்லாருமே 10 ரூபாய் 20 ரூபாய் தாங்க உண்டியல போட்டிருப்பாங்க. HRNC காசுலேருந்து செலவு பண்ணாங்களா, கவர்மெண்ட் காசுலேருந்து செலவு பண்ணாங்களா? எப்படி செலவு பண்ணாலும் 50 லட்சம் தானே. எப்படி செலவு பண்ணாலும் 50 லட்சம் தானே. கண்டெம்ட் அகேன்ஸ்டா நீ போயிருக்க, ஒரு வக்கீல ஃபிக்ஸ் பண்ணியிருக்க, 50 லட்சம் தானே. இன்னைக்கு 50 லட்சத்தை இந்த மக்கள் ஒத்துக்குவாங்களா? ஃபீஸை நான் சொல்றேன் சார், இதெல்லாம் லீகலாக கொடுக்குற ஃபீஸ் சார், இல்லீகல் கிடையாது சார்.
இப்போ எந்த சீனியர் கவுன்சிலும் வந்து கேஷ்லன்னா இவ்வளோ வாங்குறது இல்லை, எல்லாத்தையும் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி கரெக்டாக கொடுங்க அப்படின்றாங்க. எந்த வக்கீலுமே இப்போ நானா பர்ஃபெக்டாக வந்து செக்காக கொடுத்துருன்றேன், என் அக்கௌண்ட்டு என் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு செக் போட்டுருன்றேன். இது 50 lakhs. இது யார் காசு? இது ஒத்துமை இல்லாத மக்களா? நீ ஒத்துமையை கலைக்கிறவன். ஏன் நீ ஏத்திருந்தா என்ன இருக்கும்? சரி, அந்த மாதிரி ஒரு இடமே இல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றாங்களா? அங்க ஒரு கூட்டம் எல்லாத்தையும் கவனிக்க பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல, நீங்க அப்படி விட்டுற முடியல. ஒரு எது புரியல? இல்ல என்ன என்ன எனக்கு என்ன புரியல? இதனால பிரச்சனை ஆகாது அந்த கேள்வி நம்ம வைப்போம் சத்தி. அப்படிங்கும்போது என்ன எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஓகேங்களா எல்லாமே இருக்குது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த இந்த மசூதியில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க லெட்டர் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்கணும். இந்த ஆர்குமெண்ட் அவங்க ஃபுட் பண்ணிருக்கலாம். அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? பிரச்சனை இருக்கவங்களுக்கே அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீ சமாதானமா போகக்கூடாதுன்னு சொல்றது இது எப்படி தெரியுங்களா இருக்குது? ஒரு படத்துல வந்து கவுண்டமணி இருப்பார்ல, ஐயோ இந்த பஞ்சாயத்துல ஒரு காட்டினதே இல்லையா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இது இந்த இந்த வேலையை தான் பண்றது. இந்த மாதிரி சில தேங்காய் மூடி இருக்குங்க. இந்த தேங்காய் மூடி தான் வந்து பொலிட்டிஷியன் வேலையை பார்க்குது. உனக்கு யாருக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு? இந்த முஸ்லீம் இறங்கி போராடினாங்களா, பண்ணாங்களா? ஏன் அவங்க லெட்டர் கொடுத்தாங்க? அவங்க கொடுத்த லெட்டருக்கு என்ன மதிப்பு சொல்லுங்க? we don't have any objections சொல்லி முஸ்லீம் பிரதர்ஸ் கொடுத்துட்டாங்கங்க. இப்போ கிறிஸ்மஸ் நடக்க போது என் சர்ச்சில் வந்து அவங்க கேக் கொடுக்குறாங்கங்க. நோம்பு கஞ்சி காசும் போது எங்கள் சர்ச்சில் வந்து நான் உள்ளுக்குள்ள உட்கார வச்சு நோம்பு கஞ்சி, நான் 3 வருஷத்துக்கு முன்னே இந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்கேன். சர்ச்சில் வந்து அவங்களை வந்து நமாஸ் பண்ண வச்சுருக்கேன். இதுதான் மனித ஒற்றுமைங்க. இந்த நல்ல இருக்கிறத தாங்க நீ பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் தனி மனிதனுங்க, தனி மனிதன் ஓகேங்களா. சில நண்பர்களை சேர்ந்துட்டு நாங்கள் ஒரு இயக்கமாக சரி பண்ணுறோம். நாங்கன்னா ரொம்ப சிறு இயக்கம். எங்கள் இயக்கமே இதை செய்ய முடியுது, ஏன் ஒன்று கவர்மெண்டால செய்ய முடியல? இது வந்து ஒரு வீணா போன கவர்மெண்ட். மாற்று அரசியல் கண்டிப்பா வேணும். மாற்று அரசியலுக்கான வாழ்த்துக்களை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இதை வந்து நான் வந்து இன்னொன்று வந்து நான் சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து மனம் திறனுங்க, ஊழலை ஒழிப்போம், ஒன்று சேருவோம். நல்ல சதீஷ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட வரைக்கும் கருத்து பகிர்க்கு மிக நன்றி. நன்றி.